வணக்கம் ரெஸ்லிங் வீரர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம்னு கேட்டீங்கன்னா, சிஎம் பங்க் ஒரு புதிய டீமை உருவாக்கப்படுற அந்த டீம் என்ன, அந்த டீம்ல யார் யார் இடம்பெற போறா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். அதான் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏன் சிஎம் பங்க் ஒரு புதிய டீமை உருவாக்குறாருன்றது தெரிஞ்சுக்கலாம். சிஎம் பங்க் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல நெக்ஸஸ் ட்ரெஸ்ஸை போட்டு, அதாவது நெக்ஸஸ்ல எப்படி சிஎம் பங்க் லோகோ இருந்துச்சோ அந்த மாதிரியான அப்பீரியன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதனால இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிஎம் பங்க் ஒரு புதிய டீமை உருவாக்கப்படுற அந்த டீம் பேர் நெக்ஸஸா இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது. அப்படி அவர் அந்த நெக்ஸஸை ரீயூனியன் பண்ணும்போது என்னென்ன ரெஸ்லர் புதுசாக இடம்பெற போறா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, சிஎம் பங்க் அதுக்கு லீடர் பொசிஷன்ல இருப்பார். சிஎம் பங்க் கூட யார் யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா, அந்த டீமை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்கு பல ரெஸ்லர்கள் வரப்போறாங்க. அதுல ஒரு சில ரெஸ்லர்கள் இப்போ லீக் ஆயிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட அந்த ரெஸ்ட்ல இடம் பெறது யாருன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடத்துல ரிக்கி ஸ்டெயின். இவரு வந்து WWE NXT-ல இருக்காரு. AEW இருந்து NXT-க்கு வந்திருக்கிறாரு. NXT-ல இப்போ ஃபேமஸாகவும் இருக்கிறாரு. இவர் ஒரு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு அடுத்து யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஃபார்மர் NXT சாம்பியனான ஓபா ஃபெமி. இவரு வந்து மெயின் ரோஸ்டருக்கு ரிட்டர்ன் வரும்போது சிஎம் பங்கோட ஒரு டீம்ல ஜாயின் பண்றதுக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அஸ்டின் தேரி ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்டின் தேரி ரிட்டர்ன் வந்தா சிஎம் பங்கோட ஒரு ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டீம்ல ஒரு உமன்ஸ் மெம்பரா என்ன இருக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏஜெலி இருக்க போறாங்க. சிஎம் பங்கோட ஒய்ஃபான ஏஜெலி கிட்டத்தட்ட ஜட்மெண்ட் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ அதே போலதான் வந்து நெக்ஸஸ் ரீஃபார்ம் பண்ணும்போது அந்த டீம்ல வந்து இவங்கெல்லாம் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இன்னொரு மெம்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கிரேசன் வாலர் இடம்பெறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது. இந்த லிஸ்ட்ல உள்ள 5 பேர் இப்போதைக்கு டீம்ல உருவான டீம்ல இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதை தவிர்த்து இந்த நெக்ஸஸ் ரீயூனியன் ஆகும்போது எந்தெந்த ரெஸ்லர்லாம் கண்டிப்பா சிஎம் பங்கோட டீம்ல இருக்குன்ற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா நெக்ஸஸ் ரீயூனியன் ஆகணுன்ற மாதிரி ரொம்ப நாளாவே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா WWE-ல ஒன் ஆஃப் த டீமா நெக்ஸஸ் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க. கொஞ்ச நாள் தான் இருந்தாலும் அதிக ஃபேமஸான டீம்ல நெக்ஸஸ் ஒன்று. அப்படிப்பட்ட நெக்ஸஸ்ல இந்த ரெஸ்லர்ல எந்த ரெஸ்லர் உங்களுக்கு வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.